வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோடில் எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் எப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு எழில் கோபிகிட்ட சண்டை போட்டுட்ருக்கிறாரு. அந்த டைமில் இப்போ அவங்க செலியன் வராரு. செலியன் சொல்கிறாரு, ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், யாருமே இல்லை வீட்டில், எங்கள் அம்மாவும் பழனிசாமி சாரும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் வரும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். அவர் வந்த உடனே என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்ததுக்கு சாரி கேட்டு தான் பேசவே ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துருச்சு, அதனால தான் நான் பேச போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசினது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான்ப்பா இருந்தேன், நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக அவங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு கோபி. அப்பா பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அம்மா கூட சண்டை போடுறதுல ரொம்ப தப்பு பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு செலியன். அப்பா பேசினதில் பாதி தான் அம்மா இங்கே சொல்லியிருக்கிறாங்க, மீதி கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொன்னார் இவர் அப்படின்னு எழில் ரொம்ப கோவமாக கேட்குறாரு. வேணாண்டா அப்படின்னு சொல்லிடுறாரு செலியன். செலியன் இப்போது அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே கோபி கேட்குறாரு, என்ன உங்கள் அம்மா உன்னையும் டியூன் பண்ணி வச்சுட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அம்மா யாரையும் டியூன் பண்ணலை, நான் பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். ஈஸ்வரி இப்போ கூட கோபியை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பழனிசாமி தான், அந்த பழனிசாமி பேச்சு கேட்டு தான் நீ ஆடிட்டுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு பாட்டி அப்படின்னு எழிலுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு இவர் யார், இவருக்கு நான் என்ன ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. இதுக்கிடையில் இப்போது இனியா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. வழியில் ராதிகா பார்க்குறாங்க. காரில் வா, நான் வீட்டுக்கு தான் போகிறேன், ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. காரை அனுப்பிட்டு ராதிகாவுமே இனியா கூட சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்குறாங்க. உனக்கு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருச்சா அப்படின்ற பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் செலியன் இப்போது கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி பேசினது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னது மட்டும் தப்பு கிடையாதா அப்படின்னு கோபி அவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஈஸ்வரி வழக்கம் போல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கோபிக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா கோபியை வெளியில் போக சொல்லியிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாவும் இனியாவும் இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. எழில் இப்போது பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. நீ சொல்லியிருக்க கூடாதுமா, இவரை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடை கட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி அசிங்கப்படுத்திட்டா இவ அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ராதிகாவும் இனியாவும் இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. ராதிகாவை பார்த்த உடனே கோபி சொல்கிறாரு, கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கிற ராதிகா, நீ தான் வந்து நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ராதிகா உண்மையை விசாரிக்கிறப்ப கண்டிப்பாக பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.